பிரபல லாட்டரி அதிபர் மார்டினின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் இன்று காலை முதலே அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். கேரளாவிலிருந்து கோவைக்கு இன்று காலை 2 கார்களில் வந்த அமலாக்கத்துறை அதிகாரிகள் துடியலூரை அடுத்த வெள்ளக்கிணறு பகுதியில் உள்ள மார்டின் வீட்டில் சோதனையில் இறங்கினர். இதேபோல் சென்னை போயஸ் தோட்டத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் அமைந்துள்ள மார்டின் வீடு மற்றும் அலுவலகங்களிலும் சோதனை நடத்தப்பட்டு வருகிறது. மார்டினுக்கு சொந்தமான நிறுவனங்களில் சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றிருக்கலாம் என்ற கோணத்தில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதனால் சோதனை நடைபெறும் பகுதிகளில் மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். கோவையில் மார்டினுக்கு சொந்தமான கல்லூரியிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். கடந்த ஆண்டு மார்டினின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் 400 கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் முடக்கப்பட்டன. இது தொடர்பான வழக்கில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த சூழலில் மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. இதேபோல மார்டினின் மருமகனும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி துணை பொதுச் செயலாளருமான ஆதவ் அர்ஜுனாவின் போயஸ் கார்டன் இல்லத்திலும் சோதனை நடைபெற்று வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.